Yeah, actually, I am working professional. I feel I am intermediate level. I am in intermediate level. So, will this your classes will help me to improve my communication skill? Yeah, definitely. So from what I understand, I feel you need help with foundational concepts. You may know the foundational concepts, but you may need to understand it to avoid making mistakes, right? So that's exactly what we'll be focusing on. So you needn't worry. Since we are also dealing with practical exercises, you will be a bit more confident while speaking the language, right? Not just speaking, even writing or dealing with the language in general. Okay, so you don't have to worry about that. ஸ்பெசிஃபிக் கோர்ஸ் objective. ஸோ இந்த பர்டிகுலர் 2 month கோர்ஸில் வந்து நீங்கள் என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா, லைக் ஐ செட், தமிழ் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம பேசுகிறோம். ஃபார் ஈச் டைம் பீரியட் வி நோ ஹவு டு டாக். ஸோ இப்போ பாஸ்டில் நடந்தது எப்படி பேசணும், ஃப்யூச்சர், அப்புறம் ப்ரெசன்ட், எல்லாத்துக்குமே நம்மளுக்கு ஒரு ஐடியா இருக்குது, ரைட்? ஸோ இப்போ இதே தான் நம்ம இங்கிலீஷில் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அந்த ஃபவுண்டேஷனல் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ இது மூலியமா என்ன ஆகும்னா, ஆல்ரெடி நீங்க மேக் பண்ணிட்டு இருக்க எரர்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகும் சென்டென்ஸ் ஃபார்மேஷன் அப்போ. ஆல்ரைட். ஸோ இந்த எரர்ஸ் ரெடியூஸ் ஆகுறது வந்து நீங்க ஆப்வியஸா நோட் பண்ணுவீங்க. அதுக்கப்புறம் ஆஸ் அ வே அப்படியே வந்து உங்க ஃப்ளூவன்சில ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகே. ஸோ இது கூட வந்து வி வில் ஃபோக்கஸ் ஆன் vocabulary, பட் அது வந்து ரொம்ப ஒரு மேஜரான ஒரு ஆப்ஜெக்டிவா இருக்காது. பிகாஸ் வி வுட் லைக் டு ஃபர்ஸ்ட் யூஸ் த vocabulary that you already have to make better sentences. ஓகே. vocabulary பார்த்தாலுமே it will be between the beginner to intermediate level. So everybody can use it day to day basisல. ஆல்ரைட். Okay. ஸோ இதுதான் வந்து will be the major course objectives for the entire 2 month session. ஆல்ரைட். ஸோ இதுக்கப்புறம் we move to the key concepts. ஸோ இந்த செஷன்ஸ்ல நம்ம என்ன மேஜரா வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம். ஸோ லைக் ஐ செட், எல்லா டைம் பீரியடுக்கும் என்ன பேசணும், எப்படி பேசணுன்றது வி ஷுட் நோ, ரைட்? ஸோ இந்த டைம் பீரியட் பேஸ் பண்ணி அப்ரோச் பண்றதுக்கு தான் வி ஹேவ் டென்சஸ். ஸோ வி ஹேவ் 12 டென்சஸ். ஸோ இந்த டென்சஸ் வந்து இஸ் லைக் த ஃபவுண்டேஷன் ஆஃப் அ பில்டிங். All right. So it may look very simple, but if you know the tenses and அதை எங்கெங்க எப்படி எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சதுனாலே most of the mistakes will be avoided. Okay. So that will be the core focus. So இது மூலியமா என்ன ஆகும்னா, we will focus on practical exercises that will help you strengthen your sentence structures. நீங்க ஏற்கனவே பேசும்போது என்ன மாதிரி கிராமட்டிக்கல் எரர்ஸ்லாம் பண்றீங்களோ அதெல்லாம் ஸ்லோவா வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டு we will avoid. ஓகே. தென் வீல் மூவ் டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். ஸோ இப்போ ஒரு சென்டென்ஸ் இருக்குன்னா அதுல நிறைய பார்ட்ஸ் இருக்கு இல்லையா? நவுன்ஸ் இருக்கு, வேர்ப்ஸ் இருக்கு, adjectives, adverbs. ஸோ தீஸ் ஆர் கான்செப்ட்ஸ் தட் ஆர் வெரி சிம்பிள். ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம இன்டகிரேட் பண்ணி ஒரு செஷன்ல நம்ம பார்ப்போம், இதெல்லாம் எப்படி ஒரு ரோல் பிளே பண்ணுது நம்ம பேசும்போது அப்படின்னு. அண்ட் ஈச் செஷன் வில் ஹாவ் ப்ராக்டிக்கல் ஆக்டிவிட்டிஸ் லைக் ரோல் பிளேஸ். நீங்க இண்டிவிஜுவலா ஸ்பீச் டெலிவர் பண்ற மாதிரி இருக்கும், இல்ல யூ வில் பி மேட் டு கொலாபரேட் வித் another learner. நீங்க ரெண்டு பேரும் டிஸ்கஸ் பண்ணி பேசுற மாதிரி இருக்கும். சின்ஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ், நீங்க லாங்குவேஜ் கூட டிராவல் பண்ணணும், ரைட்? ஸோ அதுதான் வந்து மெயின் எய்மா இருக்கும். ஆல்ரைட். அண்ட் ஸ்போக்கன் இங்கிலீஷா இருக்கிறதுனால ஐ ஆல்சோ தாட் ஆஃப் இன்க்ளூடிங் பிரின்சிபல்ஸ் ஆஃப் பப்ளிக் ஸ்பீக்கிங். ஸோ இதுல வந்து நம்ம எப்படி ஒரு நர்வஸ்னஸ் இல்லாம டீல் பண்றது பேசும்போது, எப்படி ஒரு குரூப் அட்ரஸ் பண்றது, ரைட்? நம்ம ஐடியாஸ் வந்து எப்படி ப்ரெசென்ட் பண்றது, ஸோ இதெல்லாம் வந்து நம்மளால லேர்ன் பண்ண முடியும். ஓகே. ஸோ தீஸ் ஆர் த கீ கான்செப்ட்ஸ் தட் வீல் பி ஃபோக்கஸிங் ஆன். ஓகே. ஸோ ஆஃப்டர் தட், more about the session. So, okay. So இந்த key concepts வந்து how is it going to help you? இந்த key concepts வந்து எல்லாமே ஒன்று சேர்ந்துச்சுன்னா யூ வில் பி ஏபிள் டு கம்யூனிகேட் பெட்டர். அதுதான் நம்மளோட ஃபைனல் எய்ம், கரெக்டா? ஸோ இந்த கம்யூனிகேஷன் எப்படி பெட்டர் ஆகும்? இட் வில் ஹேப்பன் த்ரூ ப்ராக்டிஸ். இட் வில் ஹேப்பன் வென் யூ நோ த மிஸ்டேக்ஸ் யூ ஆர் மேக்கிங், கரெக்டா?
ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து ஃபவுண்டேஷனல் லெவல்ல இருந்து நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டு போறோம். ஓகே, ஸோ we will first understand how to construct sentences. அதுக்கப்புறம் we will understand how to speak. ஸோ இதை வந்து ப்ராக்டிக்கலாக இன்டகிரேட் பண்ணும்போது த்ரூ எக்ஸசைசஸ் யூ வில் கெட் தி எக்ஸ்போஜர் டு ஸ்பீக் பெட்டர். ஓகே, ஸோ அதுதான் we will mostly cover under practical applications. All right. And since this is a group session, நான் பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப மினிமலாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் த செஷனில் we will discuss about grammar. அதில் உங்கள் டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணதுக்கப்புறம் we will move to the session being more interactive. ஓகே, அதுதான் அந்த எக்ஸசைசஸ் மூலியமாகவும் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டிஸ் மூலியமாகவும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். பிகாஸ் திஸ் இஸ் ஸ்போக்கன் இங்கிலீஷ். நீங்கள் வந்து லாங்குவேஜோட எந்த அளவுக்கு என்கேஜ் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வரும். ஸோ வி ஆர் வெரி கிளியர் அபவுட் தட். Okay, so even if you are hesitant, we will make sure you step up and are confident to communicate. Okay, so உங்களுக்கு எவ்வளோ டவுட்ஸ் இருந்தாலும் we are willing to clarify. அதுக்கப்புறம் we will definitely build the confidence, help in building the confidence that is required to speak. Okay, இதுக்கப்புறம் வந்து ரோல் பிளேஸ் அண்ட் ஸ்பீக்கிங் டைம். ஸோ இது வந்து எதுக்கு, you need to know ஏன். ஸோ ரோல் பிளேஸ்னா என்னது, நம்மளே ஒரு சிச்சுவேஷனை கிரியேட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி பேசுவோம் அப்படின்னு we are assessing, right? So you can be a salesperson and I can be someone who's wanting to buy a product, right? And you can be an event manager, I can be someone who's wanting to plan the event. So இதெல்லாம் வந்து real life situations, correct? So we're going to create a simulation, an environment where these real life situations can be practiced. Okay, so you will know the common errors that you're making, what needs to be avoided. இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃபார் ரோல் பிளே. இது எல்லாமே இண்டிவிஜுவல் ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு, நீங்க மட்டும் பேசுவீங்க, அட்ரஸிங் தி ஆடியன்ஸ். ஸோ இதுல என்ன தெரிய வரும், யூ வில் பில்ட் யுவர் கான்ஃபிடன்ஸ், ரைட்? நீங்க என்ன மாதிரி சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஓகே, ஸோ ஆல் டுகெதர் இந்த ரெண்டுமே சேர்த்து உங்க கான்ஃபிடன்ஸ், vocabulary level, fluency எல்லாமே வந்து increase ஆகும். Okay, then we move to evaluation and feedback. So இது group session தான், but we make sure to keep it at a manageable level. So 40 people 50 அந்த மாதிரி இருக்க போறது இல்லை, maximum 10 to 15 அவ்வளவுதான். ஸோ இதனால என்ன ஆகும்னா individual attention வந்து will be placed on every learner. ஓகே, ஸோ இது மூலியமா we can offer them personalized feedback. ஸோ அவங்க ஒரு ரோல் பிளே ஆக்டிவிட்டியில் என்கேஜ் ஆகுறாங்க, ஒரு ஒன் ஸ்பீக்கிங்ல என்கேஜ் ஆகுறாங்கன்னும் போது I can give them the genuine feedback that they need to improve. ஓகே, ஸோ இந்த ஃபீட்பேக் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா டைம் எஃபெக்டிவ்னஸ். அப்படின்னா எப்படி வந்து ஒரு ஸ்பீச்சையோ இல்லை ஒரு ஆக்டிவிட்டி பேசும்போதோ கம்மி டைம்ல லிமிட்டட் நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ்ல எப்படி மீனிங் கன்வே பண்றது அதை பத்தி தெரியலாம். ஓகே, அவங்க பேசிக்கா என்ன மாதிரியான சென்டென்ஸ் எரர்ஸ் வந்து மேக் பண்றாங்க அது தெரியலாம், ரைட்? அண்ட் வென் வி கன்ஸ்ட்ரக்ட் அ ஸ்பீச் ஆர் என்கேஜ் இன் ரோல் பிளே, நம்ம ஒரு விதமா திங்க் பண்ணி சில டயலாக்ஸ், சில பேட்டர்ன்ஸ் ஆஃப் ஸ்பீச் யோசிப்போம். ஸோ அதுல ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அது ரிலேட்டட் கைடன்ஸ் வந்து ஐ கேன் கிவ் யூ. ஓகே, ஸோ தீஸ் ஆர் த ஃபியூ திங்ஸ் தட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் அவுட் ஆஃப் எவாலுவேஷன் அண்ட் ஃபீட்பேக். All right, so now moving to the demo topic. Okay, so in the demo topic வந்து just to give you an idea of how the overall session may be. Okay, so நம்மளது வந்து ரொம்ப டைனமிக்கா இருக்க போகுது, ஃபிக்ஸ்டா இருக்காது. But this may be one way through which we engage in the sessions. சரியா? So first I'll teach you the demo topic. It's very very simple. சரியா? So நான் சொன்ன மாதிரி tenses தான் base. Okay, so tensesல ஒரு வகையான tense வந்து we will learn today. Okay, so before we get to that, I will let you know that there's a basic sentence structure. ஸோ இப்போ நம்ம தமிழ்ல பேசுறோம்ல, தமிழ்ல பேசுறோம்னா எப்படி பேசுறோம்? இப்போ நீங்க ஒரு ஆப்பிள் சாப்பிட்றீங்கன்னா நான் ஆப்பிள் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுவீங்க. அப்படி சொல்றீங்கன்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த நிமிஷம் நீங்க ஆப்பிள் சாப்பிட்றீங்க அப்படின்னு அர்த்தம், ரைட்? நான் ஆப்பிள் சாப்பிட்டேன் அப்படின்னா பாஸ்ட், சாப்பிட போறேன்னா ஃபியூச்சர். ஸோ சிமிலர்லி இங்கிலீஷ்ல வந்து ஒரு பேஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கு, சரியா? அந்த பேஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது வந்து என்னது? சப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து
அந்த சென்டென்ஸ்ல யார் ஆக்ஷனை பண்றாங்களோ அவங்க தான் சப்ஜெக்ட். ஓகே, ஸோ இப்போ ஐ ஈட் அன் ஆப்பிள்னா சப்ஜெக்ட் யாரு? ஐ. ஏன்னா அவங்க தான் ஆக்ஷனை பண்றாங்க. ஓகே, இது ஐன்னு இருக்கலாம், இல்ல பேரா கூட இருக்கலாம். ரீட்டா ஈட்ஸ் அன் ஆப்பிள் அப்படின்னா ரீட்டா தான் சப்ஜெக்ட், பிகாஸ் அவங்க தான் ஆக்ஷனை பண்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட் வி ஹேவ் வேர்ப். வேர்புங்கிறது வந்து அந்த ஆக்ஷன், செயல். என்ன மாதிரி செயல் அப்படிங்கிறது தான் வேர்ப். ஸோ ஈட் அப்படிங்கிறது தான் எங்க செயல். ஸோ தட் வில் பிகம் த வேர்ப். ஓகே, ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறது வந்து இந்த சப்ஜெக்டும் வேர்பும் சேர்ந்து எதுக்கு ஆன்சர் கொடுக்குறாங்களோ அதுதான் ஆப்ஜெக்ட். ஸோ ஐ ஈட் அப்படின்னு சொல்லிட்டு விட முடியாது. என்னது? ஓகே, அந்த என்னதுங்கிறதுக்கான ஆன்சர் தான் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் தான் பேஸ் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஆனா எல்லா டென்ஸ்க்கும் இந்த ஸ்ட்ரக்சர் மாறும். ஓகேயா? ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போற டென்ஸ் வந்து ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ஓகே, ஸோ இதுக்கு வந்து 2 யூசேஜஸ் இருக்கு. இந்த டென்ஸ் எப்போ பயன்படுத்துவோம்னா, நம்ம வந்து இந்த ப்ரெசென்ட் மொமெண்ட்ல கண்டினியூஸா கொஞ்ச நேரமா ஒரு ஆக்ஷனை பண்றோம் அப்படின்னா இத வந்து நம்ம பயன்படுத்துவோம். ஓகே, அண்ட் டெம்பரரியா பண்ணக்கூடிய ஆக்ஷன்ஸ்க்கு நம்ம இந்த டென்ஸை பயன்படுத்துவோம். ஓகே, ஸோ இப்போ வந்து ஐ ஆம் டீச்சிங் அப்படின்னு சொன்னா இப்போ நான் டீச் பண்ணிட்டு இருக்கேன். இட்ஸ் அ கண்டினியூஸ் ப்ராசஸ். ஓகே, அது வந்து இப்போ நடக்கக்கூடிய ஒரு கண்டினியூஸ் ஆக்ஷன். டெம்பரரி ஆக்ஷன்னா என்னது? ஐ ஆம் ஸ்டேயிங் வித் மை ஃப்ரெண்ட் டில் ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே வரைக்கும் தான் அது நடக்க போகுது. ஸோ அது ஒரு டெம்பரரி ஆக்ஷன். சரியா? ஸோ இப்போ இந்த ப்ரெசென்ட் கண்டினியூஸ் டென்ஸுக்கு என்ன சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்? ஸோ அதே மாதிரி சப்ஜெக்ட் வந்துடும். ஓகே, சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் ஆம் இல்லாட்டி இஸ் இல்லாட்டி ஆர் ஆட் பண்ணும். வெரி சிம்பிள். ஐ வந்தா ஆம் வரும், ஹீ ஷீ இட் வந்தா இஸ் வரும், யூ வி தே வந்தா ஆர் வரும். ஸோ இங்க அந்த எக்ஸாம்பிள் இருக்கும். ஐ ஆம் ரீடிங், ஹீ ஷீ இட்டுக்கு அப்புறம் இஸ் வரும், ரீடிங் வரும், யூ வி தேக்கு அப்புறம் ஆர் வரும். ஓகேயா? வேர்ப் கூட நம்ம என்ன பண்றோம்னா ஐஎன்ஜி சேர்ப்போம். ரீடுனா ரீடிங், வாக்னா வாக்கிங், டாக்னா டாக்கிங், அந்த மாதிரி. ஆல்ரைட், ஆப்ஜெக்ட்ன்றது வந்து நீங்க என்ன ஆட் பண்ணணுமோ பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி மாறும் இங்க? ஐ ஆம் ஈட்டிங் அண்ட் ஆப்பிள். வெரி சிம்பிள். ஐனால ஆம் வருது, ஈட்டிங் அண்ட் ஆப்பிள். ஸோ என்ன சொல்ல வராங்க? இப்போ நான் ஆப்பிள் சாப்பிடுறேன், அவ்வளவுதான். கிளியரா? ஸோ இப்போ இதுல நம்ம எப்படி வந்து இந்த டென்ஸை பயன்படுத்த முடியும்? இப்போ கண்டினியூஸா ஒரு ஆக்ஷன் பண்றீங்கன்னா பயன்படுத்தலாம், டெம்பரரியா ஒரு ஆக்ஷன் பண்றீங்கன்னா பயன்படுத்தலாம். ஓகே, ஸோ இது 2 யூசேஜஸ் இருக்கு. ஆல்ரைட், ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ நீங்க பண்ற ஆக்ஷன்ஸ், உங்களை இப்ப சுத்தி நடந்துட்டு இருக்க விஷயம், வாட்ஸ் ஹேப்பனிங் அரௌண்ட் யூ, கரண்ட் டெம்பரரி ஆக்ஷன்ஸ் அண்ட் டெம்பரரி ரூட்டீன்ஸ். ஓகே, ஸோ இப்போ ஆக்டிவிட்டி டைம். இப்போ நான் வந்து ஒரு டெம்பரரி ஆக்ஷன் சொல்லுவேன். ஓகே, அதுக்கப்புறம் நீங்க வந்து இந்த டென்ஸோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் பயன்படுத்தி ஒரு டெம்பரரி ஆக்ஷன் சொல்லணும், ஒரு 2 லைன்ஸ்ல. ஓகே, நீங்க இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லலாம், அதை சொல்லிட்டு உங்க டெம்பரரி ஆக்ஷன் சொல்லலாம். ரெடியா? ஆல்ரைட், ஸோ ஐ ஆம் டீச்சிங் இங்கிலீஷ் அட் த மொமெண்ட். ஐ ஆம் planning to stay at my grandparents' house till Friday. Your turn. Mute இருக்கீங்க. I am listening your class. Okay. Till Monday, I am being on leave. Okay. Till Monday I am on leave அப்படின்னு வரும் அந்த இடத்துல. ஓகே, ஸோ இப்போ நீங்க எப்படி என்ன மாதிரி ஆக்ஷன்லாம் இதுக்குள்ள கொண்டு வரலாம் அப்படின்னா, கண்டினியூஸா பண்ற ஆக்ஷன்ஸை இதுக்குள்ள கொண்டு வரலாம். ஓகே, எப்படி யோசிக்கணும்னா, ஒரு ஆக்ஷன் இருக்கு, இப்போ ஈட் பண்றோம்னா குவிக்கா இப்படி சாப்பிட முடியாது, இட் வில் டேக் சம் டைம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி வாக் பண்றோம், பேசுறோம், ஸ்டே பண்றோம், இந்த மாதிரி விஷயம்லாம் வந்து குவிக்கா நடந்துராது, ஒரு செகண்ட்ல நடந்துராது. யூ நீட் டு ஹேவ் சம் டைம். கரெக்டா? ஸோ அந்த மாதிரி விஷயத்தை தான் கண்டினியூஸ்ல போடுவோம். ஓகே, ஸோ இப்போ ப்ரெசென்ட் கண்டினியூஸ்ன்னு பார்த்தாலும் அதுதான் வரும். ப்ரெசென்ட்ல கண்டினியூஸா பண்றோம் அண்ட் லாங்கர் ஆக்ஷன். ஸோ அப்படின்னா என்ன திங்க் பண்ணுவீங்க? லாங்கர் ஆக்ஷன்னா வாட் கேன் யூ திங்க் ஆஃப் ஃபார் டெம்பரரி? I am listening this class till 9 o'clock. Okay, good, good. I'm listening to this class till 9. Okay, all right, super. So இதுதான் வந்து
usages of present continuous tense. So நம்ம என்ன பண்ணோம் இப்போ we learned what the tenses, அதோட usages, கரெக்டா? அண்ட் என்ன மாதிரி ஆக்ஷனுக்கு அதை பயன்படுத்துவோம் அப்படிங்கிறதும் பார்த்தோம், ரைட்? ஸோ இதை தான் நம்ம வந்து ஒரு என்டையர் ஸ்பீச் அப்போவும் பயன்படுத்துவோம். என்ன ஒண்ணுன்னா, எல்லா டென்ஸை பத்தி தெரிஞ்ச அப்புறம் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஐடியா வந்து யூ வில் கெட். ஆல் ரைட், எஸ். ஸோ இது வந்து இட்ஸ் அ ஜிஸ்ட் ஆஃப் ஹவு ஆர் செஷன்ஸ் வில் பி. ஸோ இது இல்லாம வி வில் ஹாவ் டீடைல் ரோல் பிளே, ஸ்பீக்கிங் ஆக்டிவிட்டீஸ், அதுல இருந்து யோர் சஜஷன்ஸ், என்னெல்லாம் நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம், ஸோ இப்படி எல்லாம் இருக்கும். Next step, obviously. So through this course, what will you get? So if you consider yourself a beginner level learner, you will definitely move to the intermediate level. Okay, so this course is for learners between the beginner to intermediate level. Okay, so if you're confused about what to say, how to structure it, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். You will get clarity. Okay, and slowly you will let go of your fear of communicating. So you can be sure. Okay, because feedbacks will be given to you. There'll be constant suggestions. All right. So definitely you will see an improvement. Okay. After the session, the support team will get in touch with you. If you're interested, you can find further details on the group. Okay. Payment details and அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் எல்லாமே will be on the group. Okay. எதுல பேமெண்ட் பண்ணணும், everything will be sent, so you needn't worry. All right. So with the quote, I think I'll end the session. So நான் சொன்ன மாதிரி I feel English is just a language. Okay. And that mastery of the language begins the day your fear ends. Okay. So this is what I feel. It's just like Tamil, just like any other language. அதை வந்து ரொம்ப நம்ம வந்து சுப்பீரியரா ஃபீல் பண்ணக்கூடாது. ஓகே, only then your fear will go, அப்பதான் you can improve. All right, so you can be sure of that when you join the sessions. All right, so with that the demo comes to an end and I am hoping to see you in the session. Okay, all right, so how is it for you? Yeah, actually, I am working professional. I feel I am intermediate level. I am in an intermediate level. So, will this your classes will help me to improve my communication skill? Yeah, definitely. So from what I understand, I feel you need help with foundational concepts. You may know the foundational concepts, but you may need to understand it to avoid making mistakes, right? So that's exactly what we'll be focusing on. So you needn't worry. Since we are also dealing with practical exercises, you will be a bit more confident while speaking the language, right? Not just speaking, even writing or dealing with the language in general. Okay, so you don't have to worry about that. All right. So is there anything else that you'd like to ask? Yeah, that's all. All right then. Okay, so if you have nothing else to ask, I think we can wind up. Okay.